இப்போ நான் உன்னை இப்படிலாம் அபிஷேகம் பண்ணினேனே, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்த உன்ன அரண்மனையில கொண்டு போய் சவுல் ராஜாவுடைய பிசாச விரட்ட உன்னை அனுமதிச்சேனே, உன்னை உயர்த்தினேனே, உன்னை கோலியாத்தை பார்த்து எல்லாம் படையே பயப்பட்டுதே, நான் உனக்கு கோலியாத்தை ஜெயிக்க கிருபை கொடுத்தேனே, இந்த சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 சொல்லி எல்லாரும் உன்னை புகழ்ந்தாங்களே. எவ்வளவு நன்மைகளை செய்யறாரு, அற்புதம் நடக்குது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? கண்ணி நிச்சை. அதாவது யுத்தத்துல இருக்க வேண்டிய நீ அரண்மனையில தூங்கி உப்ரையின் மேல உலாவி கொண்டு ஸ்நானம் பண்ணுகிற பெண்ணை பார்த்து மயங்கிட்டியே, இச்சையில விழுந்துட்டியே. அது மட்டுமல்ல, பிறனுடைய மனைவி இச்சையாது இருப்பாயாக அப்படின்றத 10 கட்டளையும் மீறிட்டியப்பா, கட்டளையும் மீறிட்டியே. கொலை செய்யாது இருப்பாயாகன்னு இருக்கு, அந்த ஊரியாவை போர் முகத்துல வச்சு கொலை செய்தியே. நான் உனக்கு எத்தனை நன்மை செய்தேன். ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட இன்னும் எவ்வளவு, அதாவது ஆட்களை கேட்டா கூட நான் உனக்கு ஸ்ரீகளை கொடுத்திருப்பேனே, நீ உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டாயேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரு. ஆனா அவன் செய்த தவறுக்கு தண்டனை இருக்கு. அந்த உரியாவ மனைவிக்கு பச்சைபாலுக்கும் இவனுக்கும் பிறந்த பிள்ளை அது கேவலமாய் வியாதிப்பட்டு இருந்து செத்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் தாவீது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டதுனால அடுத்து ஆண்டவர் அவனுக்கு சாலமோனை கொடுக்கிறார். அல்லேலூயா.